ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்படி கூட சப்பாத்தி போடலாமான்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சாதம் மீதியான கவலைப்பட தேவையில்லை. இது மாதிரி சப்பாத்தி போட்டு பாருங்கள். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். குட்டிஸ் 2 பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிடலாம். சாதத்தை அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா மைப்போடு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சாதத்தை அந்த கப்பை வச்சு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் சப்பாத்தி செய்துக்கு. இதையும் இதுக்கு போட்டு மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு போட வேண்டியிருக்கும். 2 கப் அளவு. இதுக்கு தண்ணி ஊற்றாமல் மாவு பிசைங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு தேவையில்லை. இந்த சோறு ஊற்றிருக்கக்கூடிய தண்ணி கரெக்டாக இருக்கும். 2வது கப் கோதுமாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா சப்பாத்தி வாசமாக இருந்தது. தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக வரும். நல்லா மடக்கி மடக்கி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இதில் எங்களுக்கு 10 உருண்டை வந்துச்சு. இதை நம்ம இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் மாவு நல்லா ஊறி இருக்கும். பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆச்சு மாவு பிசைஞ்சு. இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ஒன்றா தேய்க்கும்போது ஒரு கிண்ணியில் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அன்றைக்கி தான் தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு லைட்டாக போட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சாதம் சேர்த்த மதியில் தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்தது. இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு பார்க்கலாம். தேய்ச்சி வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு பார்க்கலாம். வெறும் மாவு போட்டு பசங்களோட இந்த சோப்பு போட்டு பசங்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. மாவு பிசையும்போது தண்ணி ஊற்றினீங்கன்னாக்கி மாவு பிசு பிசுன்னு இருக்கும். வேணால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. 2 கப் மாவு போடுங்க கோதுமை மாவு. அப்படின்னாக்கி கரெக்டாக இருக்கும். 1 கப் சாதத்துக்கு 2 கப் மாவு போடுங்க. தேய்க்கும் போது கூட அவ்வளோ ஒட்டலை, நல்லா தான் வருது. எண்ணெய் இது ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிருக்கு. ஒட்டாமல் இருக்குது. எண்ணெய் ஒட்டும். இது நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சு சப்பாத்தின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. சாதமும் கோதுமாவும் கலந்து செஞ்ச சப்பாத்தினா யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒட்டாது. நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கனாக்கி
அதுவும் போக நல்ல வாசமாக இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அது டேஸ்ட்டாக தான் இருக்குது. மீந்த சோத்தில் சப்பாத்தி போட்டு சாஃப்டாக இருக்குது. நல்லா பொங்குதுன்னு கரண்டி எப்படி வச்சேன்னு பொங்கும். இதுவும் பொங்குதே. இதுக்கு நாங்கள் ரைட்டாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.